ஹாய் ஹலோடா. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆரமோட பொசசிவ் சிஓ ஹஸ்பண்டோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த அஹ், அதாவது பொசசிவ் சிஓ ஹஸ்பண்ட் கேட்டவங்க ஒன் ஷாட் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. எனக்கும் ஒன் ஷாட்டுக்கு ஒரு ஆசையே கிடையாது. அதனால நான் போடுறேன். இது எஃப்எஃபாக போகுமா, எத்தனை ஒன் ஷாட்டில் போகும், எத்தனை பாட்டாக போகும்னு எனக்கு தெரியாது. சீக்கிரமாக நான் முடிக்க பார்க்குறேன். வாங்கடா வித்தவுட் எனி டிலே நம்ம இப்போ பாட்டுக்குள்ளே போயிடலாம். இது பார்ட் 3. பொசசிவ் சிஓ ஹஸ்பண்ட் பார்ட் 3 டா. வாங்க நான் போன பாட்டில் இதோட முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா, நாம்ஜூன் ஒயனை பார்த்துட்டு அப்பயே ஒயன் மேலே லெவல் இருந்திருப்பாங்க. he fell for a love. வயன் இப்படியே தான் நாம்ஜூன் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு நாம்ஜூனோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்குது. ஏதோ அவங்களோட லவ்வை கண்டுபிடிச்ச ஒரு 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 மனசு நிரம்பி அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. அந்த ஹாப்பினஸில் நாம்ஜூனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நாம்ஜூன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றதுலேருந்து நாம்ஜூனோட அம்மா அதை கவனிச்சு இருந்திருப்பாங்க. இப்போ நாம்ஜூனோட ரூமுக்கு தான் வராங்க. ஏதோ அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் இதுக்கு இப்படி அப்படின்ற மாதிரி. பிகாஸ் தான் பையன் ஓகே ஹாப்பியாக இருந்தா அம்மாங்களுக்கும் ஒரு சின்ன ஹாப்பினஸ் வரும் இல்லையா. அது மாதிரி ஒரு ஹாப்பினஸில் நாம்ஜூனை பார்க்க போகிறாங்க. நாம்ஜூன் டோரை ஓப்பன் பண்ணதோடையே நாம்ஜூன் எக்ஸைட்டடில் அவங்க அம்மாவோட போய் ஹக் பண்ணிக்கிட்டு அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வரான். நாம்ஜூனை கூட்டிகிட்டு போய் அந்த கவுச்சில் உட்கார வச்சுட்டு நாம்ஜூனுக்கு ஒரு வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுத்துட்டு முதல்ல ரிலாக்ஸ் ஆகும் அப்புறம் சொல்லு அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. நாம்ஜூனும் அந்த கிளாஸில் வேகமாக அவசரமாக 2 சிப் மட்டும் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை கீழே வைக்கிற அந்த வாட்டர் கிளாஸை கீழே வச்சுட்டு நாம்ஜூனோட அம்மாட்ட நாம்ஜூன் அம்மா அது நீங்கள் இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, மேரேஜ் அதுக்கு ஒரு பண்ணை பார்த்துட்டு வந்துட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நாம்ஜூனோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பார்த்ததில்லை. இப்போ அவங்க அந்த ஃபேஸில் இருக்கிற சிரிப்பை பார்க்குறாங்க, அவனோட அந்த ரியாக்ஷனை பார்க்குறாங்க, அதில் இருக்கிற அந்த ஹாப்பினஸை பார்க்குறாங்க. நாம்ஜூனோட அம்மாவுக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தான் பிள்ளை சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களுக்கு இருக்காதா ஹாப்பினஸ். அந்த மாதிரி தான் நாம்ஜூனோட அம்மாவுக்கு இன்னும் எக்ஸைட்டடாக நாம்ஜூனோட அம்மா என்ன என்ன நீ சொல்கிற நாம்ஜூன், அது ஜூனா நீ என்ன சொல்கிற, அது என்ன எனக்கு புரியல. அம்மா நான் ஒருத்தி மேலே ஃபாலோ ஆகிட்டேம்மா அப்படின்ட்டு நாம்ஜூன் எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல உங்கள் அம்மாக்காவே சொல்கிறதுல. நாம்ஜூனோட அம்மாட்ட நாம்ஜூன் இப்படி சொல்லவும் நாம்ஜூனோட அம்மாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஃபன்னியாக அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. பிகாஸ் அவங்க எக்ஸைட்டடாக இருக்காங்க இல்லையா. அதனால் நாம்ஜூன் டக்குன்னு சொல்லு நாம்ஜூன், அம்மாவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குடா, ப்ளீஸ்டா இதுக்கு மேலேயும் சஸ்பென்ஸ் வைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பிள்ளை மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாம்ஜூன் அது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா, அந்த பொண்ணை இன்றைக்கி தான் பார்த்தேன், ஐ வாண்ட் டு மேரி ஹர் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் எக்ஸைட்டடில் பக்கத்தில் இருந்த கவுச்சில் ஒரு பில்லோ இருக்கும். அதை எடுத்து மூஞ்சில் வச்சு அப்படியே புஷ் பண்ணிக்கிறான். அவனோட மூஞ்சிலேயே புஷ் பண்ணிக்கிறான். விச் மீன்ஸ் நல்லா டைட்டாக அவன் மூஞ்சில் அந்த பில்லோ வச்சு அமுக்கிக்கிறான்.
ஸோ வந்துட்டு இப்படியே தான். ஸோ அவங்க அம்மா அவங்களுக்கு வந்துட்டு ஹாப்பினஸ் தாங்க முடியல. ஸோ வந்துட்டு நாம்ஜூனோட அந்த பில்லோவை லைட்டாக கீழே இறக்குறாங்க. அவன் இறக்க விட மாட்டேங்கிறான். ஸோ வந்துட்டு லைட்டாக கீழே இறக்கி விடுறாங்க. ஸோ நாம்ஜூனோட ஃபேஸில் வெக்கம் அதிகமாக இருக்குது. அவனுக்கு ப்ளஷ் ஆகுது. ஸோ வந்துட்டு ஓகே ஓகே எனக்கும் இல்லாமல் லவ்வில் விழுந்ததுனால நீ இப்படியெல்லாம் வைக்கப்படுவியா? ஓகே ஓகே நாம்ஜூன் ஓகே நீ வைக்கப்படுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. அம்மா கிட்ட முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுடா ப்ளீஸ்டா. இல்லைம்மா அது வந்துட்டு டே முடியாது மட்டும் சொல்லிடாதடா ப்ளீஸ்டா நாம்ஜூன் ப்ளீஸ் அந்த பொண்ணை எனக்கு காட்டுவியா ப்ளீஸ். அம்மா முதல்ல அமைதியாக ரிலாக்ஸ் ஆகுங்க. அந்த பொண்ணை நானே ஒரு தடவை தான் பார்த்தேன். இப்படி சொல்லவும் நாம்ஜூனோட அம்மாவுக்கு புஷ்ஷுன்னு போயிடுது. பிகாஸ் அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லவும் அவங்க நினச்சிருந்துருப்பாங்க அந்த பொண்ணை பற்றி எல்லா டீட்டெயிலும் அவனுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும் விளக்கு அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த பொண்ணை காட்டுறா அப்படின்ற வரைக்கும் கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போது நாம்ஜூனோட அம்மாவுக்கு புஷ்ஷுன்னு ஆயிடுது. பிகாஸ் அவன் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நாம்ஜூன் இப்படி சொல்லவும் அவங்க அம்மா ஸோ வந்துட்டு என்ன நாம்ஜூன் இப்படி புஷ்ஷுன்னு ஆக்கிட்டியே. அந்த பொண்ணை ஒரு தடவை பார்த்ததோட உனக்கு என்ன தெரிஞ்சிருந்துருக்கும்? பேர் தெரிஞ்சிருக்குமா? என்ன தெரிஞ்சிருந்துருக்கும்? சரி அந்த பொண்ணோட பேராவது தெரியுமா? அது வந்து என்னமோ இல்லை 2 எழுத்து சொன்னாங்களே அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 2 எழுத்துல பேரா? நாம்ஜூன் நீ எந்த பொண்ணை பார்த்த? நீ உண்மையாலுமே என்ன சொல்ல வர? எனக்கு புரியலை நாம்ஜூன். 2 எழுத்துல எப்படி பேர் வைக்க முடியும்? அம்மா வச்சிருந்துச்சுமா அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தாம்மா கூப்பிட்டுச்சு. அது ஏதோ ஒய்யா இல்லை ஒய்யன்மா ஒய்யன். டேய் இருடா ஏன்டா அதை போய் இத்தனை தடவை சொல்கிறேன்? அம்மா ஒய்யன்மா பிடிச்சிட்டேம்மா பேரை ஒய்யன். எஸ் வாவ் ஒய்யன் எஸ் நல்ல பேர் தான்டா. ஆமாம்மா பேர் மாதிரியே அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருந்தாம்மா, க்யூட்டாக இருந்தாம்மா. அப்புறம் வந்து எப்படி பார்த்தேன்றதை சொல்லலையே. அது ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது. திடீர்னு ஸ்லாப் பண்ணுற சவுண்டு மட்டும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நாம்ஜூனுக்கு ஞாபகம் வருது. ஸோ ஒரு பொண்ணு இன்விடேஷன் வச்சுருந்துருப்பா இல்லையா? ஸோ அந்த பொண்ணு ஸோ நாம்ஜூன் திடீர்னு அவனோட பேக்கில் இருந்து ஸோ வந்துட்டு அந்த ஆஃபீஸ் பேக்கில் இருந்து அந்த இன்விடேஷனை எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். ஸோ வந்துட்டு கொடுத்துட்டு சொல்கிறான். ஸோ வந்துட்டு மா இந்த மாதிரி ஸோ அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னதுன்னா ஸோ அந்த பொண்ணு யார்? ஸோ அது எல்லாத்தையும் அதை கொடுத்துட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு சொல்கிறான். ஸோ பேக் டு த ஒயன். ஸோ வந்துட்டு ஸோ அந்த பொண்ணை எப்படி தெரியுமா நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு? ஸோ வந்துட்டு ஏதோ ஒரு பையன் போல் இருக்குது. அந்த பையனை அந்த பொண்ணு வேகமாக ஒயன் அடிச்சிட்டாமா. அடிச்சுட்டு அந்த பையன் ஏதோ தப்பு பண்ணியிருந்துருக்கிறான் போல இருக்கு. அடிச்சுட்டு என் முன்னாடியே நிற்காத அப்படி இப்படின்ட்டு சொன்னவன் அவெல்லாம் போனதுக்கப்புறம் கூட்டத்துக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து சாரி கேட்டுட்டு அவள் உட்காந்து அந்த பையனை அடிச்சிட்டோமேனு அழுதுகிட்டு இருக்கிறாம்மா. அவ்வளோ மர்மல் பண்ணிக்கிட்டு அவ்வளோ கன்ஃபியூஷனாக ஸோ அவ்வளோ இதாக அந்த பொண்ணை அழுதுகிட்டு இருந்தாம்மா. அந்த குட்டி ஆக்ஷன் ஸோ ஃப்ரெண்டு அவளை சமாளிக்கிறான். ஸோ அதெல்லாமே அவள் கண்டுக்க கூட இல்லை. ஜஸ்ட் அவனை அடிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவள் அழுதுகிட்டு உட்காந்துருந்தாம்மா. இந்த கேரக்டரை விட என்னம்மா வேணும் நம்மளோட லைஃப்பில் அப்படின்றது மாதிரி ரசித்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்துட்டு ஸோ அந்த சொல்லிக்கிட்டு இருக்கிறத நாம்ஜூனோட அம்மா வாயை பொழந்துக்கிட்டு கேட்குறாங்க. பிகாஸ் நாம்ஜூன் அவன் இந்த வேர்ல்டில் இல்லை. அந்த என்ன நடந்துச்சோ ஸோ வந்துட்டு அதை கேட்டுக்கிட்டு ஸோ அதை வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நாம்ஜூன் அந்த ஒயன் ஸோ வந்துட்டு அவன் வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிருந்திருப்பான். நாம்ஜூனோட அம்மா நம்ம பையனுக்கு இப்படியெல்லாம் ரொமான்ஸ் வருமா? இப்படியெல்லாம் பேசுவானா? அப்படின்ற மாதிரி நாம்ஜூனோட அம்மா வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு
ஹம்ஷனோட அம்மாவுக்கும் சரி, அப்பாவுக்கும் சரி. ஸோ அவனுக்கு லவ் அப்படின்னா ஓகே அவங்களுக்கெல்லாம். ஸோ அவன் லவ் பண்ணுறான்னா ஓகே அப்படின்றது மாதிரி தான். ஸோ வந்துட்டு நாம்ஜுனோட அம்மா இப்போ தான் ஸோ கேட்குறாங்க ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஓகேடா கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி கேட்குறாங்க. ஸோ நாம்ஜூன் அவனோட அந்த வேர்ல்டுலேருந்து வெளியில் வந்துட்டு ஸோ வேர்ல்டு இந்த வேர்ல்டு டக்குன்னு உடஞ்சி போயிட்டு ஸோ அவன் வெளியில் வர்றான்னா எப்படி வருவான் ஸோ ஷாக்கோட. ஸோ அந்த மாதிரி வெளியில் வரான். பிகாஸ் நாம்ஜூன் இன்னைக்கு தான் பார்த்துருக்குறான். இன்னைக்கு தான் அந்த பொண்ணு மேலே அது ஒயன் மேலேயே லவ்வில் விழுந்திருக்கிறான். ஸோ திடீர்னு கல்யாணம் எப்படா அப்படின்றது மாதிரி கேட்டா அவனுக்கு எப்படி இருக்கும். ஸோ நீங்களே வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் இந்த ஒரு ஃபன்னியாக ஒரு இந்த யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு உங்களோட அபவுட் ஸ்டோரி. ஸோ வந்துட்டு அம்மா இன்னைக்கு தான் பார்த்தேன் இந்த பொண்ணோட பேர் ஜஸ்ட் ஒய்என். அதையே நான் இவ்வளோ நேரம் யோசித்து சொல்கிறேன். இப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் எப்படிம்மா கல்யாணம் வரைக்கும் நீ பேசுகிற அப்படின்றது மாதிரி நாம்ஜுன் கேட்குறான். ஸோ அந்த அவங்களோட அம்மாவும் என்னமோடா எனக்கு ஜஸ்ட் உனக்கு கல்யாணம் ஆகணும் அவ்வளோதான், அந்த தாட்டு மட்டும்தான். ஆமாம், நீ அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வருவியோ இல்லை தூக்கிக்கிட்டு வருவியோ எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. உனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு அவ்வளோதான் அப்படின்றது மாதிரி பேசிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் கேட்கல. டோர்கிட்ட போயிட்டு ஸோ லைட்டாக கத்தி ஸோ அதாவது லைட்டாக வந்துட்டு வாய்ஸை சவுண்டு ஏற்றி நாம்ஜூன் சீக்கிரமாக அந்த பொண்ணை லவ் கிவ்லாம் பண்ணி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா நீ என்கிட்ட வந்து நில்லுடா டக்குன்னு நில்லு அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோட சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாம்ஜூனுக்கு இங்கே 32 பல்லும் தெரியுது. ஸோ அவ்வளோ ஹாப்பினஸில் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறான். உங்கள் அம்மா சொல்லிட்டு போனதை வச்சு நாம்ஜூனுக்கு ப்ளஷ் ஆகுது. ஸோ வந்துட்டு இப்படியே தான் டைம்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது அந்த நேரத்துலேருந்து. ஸோ அவன் பார்த்துருந்துருப்பாளே ஓயனை. ஸோ அப்போலேருந்து ஓயனை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சிஇஓவாக இருந்த நாம்ஜூன் ஸோ இப்போ வந்துட்டு லவ் பண்ணுற நாம்ஜூனாக மாறிட்டான். ஸோ வந்துட்டு அவனோட அந்த கம்பெனி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். ஸோ இப்போ நாம்ஜூன் அந்த ஒயனை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவங்க பேர் என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிறான். ஸோ நாம்ஜூனுக்கு அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஒயன் சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா எனக்கு வந்து ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி. ஸோ அதே தாட்டு தான் இப்போ நாம்ஜூன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவளுக்கு நம்ம ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும், அந்த அந்த பாசம் எல்லாத்தையுமே நம்ம அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவனோட தாட்டை ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு ஸோ வந்துட்டு அந்த மேரேஜுக்கு அவன் தயாராகிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இங்கிட்டு நம்ம ஒயனை பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இங்கிட்டு ஒயன் எப்பவும் போல் காலேஜ் 3rd இயர் முடிச்சுட்டாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒயனுக்கு ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன்னியாக பேசுகிறது, அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு போகிறது. ஸோ வந்து ரெண்டட் ஹவுஸில் தான் இருப்பாள். ஸோ அதுக்கு போகிறது. ஸோ அங்கே போயிட்டு அவளோட ரொட்டீன் என்னமோ அதை பண்ணுறது. ஸோ இப்படி இருக்கிறது வந்து ஒயனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்துட்டு வீட்டில் தனியாக தான் இருப்பாள். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள். ஸோ வந்துட்டு அப்போது ஜிமின் ஜேஹோப் ஸோ வந்துட்டு ஜேகே இவங்க 3 பேரும் ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு ஒயனுக்கு இவங்க 3 பேரும் அந்த காலேஜில் பாதி பேர் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த 3 பேரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு திக்கான ஒரு பாய் பெஸ்டி. ஸோ அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க தான் ஸோ வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு பையன் நேற்று வந்துட்டு உன்னை கேட்டு ஒரு பர்சன் வந்தாங்க. அந்த பர்சனை பார்த்தா நம்ம காலேஜ் மாதிரி தெரியலை, ஸ்டூடெண்ட் மாதிரியும் தெரியலை. ஏதோ ஒன்று வந்து கேட்டு விசாரித்தாங்க. அதோ இந்த ஜேகே தான், இவன் தான் சொன்னான் உன்னை பற்றி, எங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்றது மாதிரி எல்லாம் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்தான். பட் வந்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்டப்போ எதுவும் சொல்லாமல் ஜஸ்ட் ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு போயிட்டான். யாராவது உனக்கு தெரியுமா அந்த மாதிரி? பெரிய ஆள் மாதிரி இருந்துச்சு, ஹைட்டாக வேற இருந்தாங்க. யாருன்னே தெரியலை. ஏதோ கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பிளாக் கலர் காரில், பெரிய காராக இருந்துச்சு ஒயன் அப்படின்னு ஜேகே ஆச்சரியமாக சொல்லிகிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் ஜேகே சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஒயனுக்கு இங்கே ஒன்றுமே புரியலை. ஸோ வந்துட்டு உடனே ஜே ஹோப் ஆமாம் ஜேகே, அன்னைக்கு ஏன் கூட
காலேஜு கூட வாசல்ல கூட நான் இங்கேருந்து வெளியில் போகையில் பார்த்தேன். ஏதோ ஒரு ஹைட்டான பர்சன் நீ சொன்ன மாதிரியே தான் கோட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு பிளாக் கலர் கார், பெரிய காரு. அதில் வந்து இறங்கினாங்க. அது மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கண்டுக்கல. நடந்து போகலாம் அப்படின்னு போனேன்னா ஒயன்ற பேச்சு, அதாவது ஒயனோட அந்த வேர்ட், ஸோ ஒயன்ற பேர் அது காதில் விழுந்துச்சு. நின்று என்ன தான் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்தேன். ஸோ அந்த பர்சன், ஸோ ஒயன் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேர், அவங்க எங்கே இருக்கிறாங்க, அப்படி இப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்ற மாதிரி ஜேஹோப்பும் சொல்கிறாங்க. உடனே ஜிமின், டேய் உங்கள் டைமாடா அப்படின்னு கேட்கவும் 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது. அப்போ உங்ககிட்டயே அந்த ஆள் கேட்டிருக்கானா அப்படின்றது மாதிரி 3 பேரும், யாருடா அவன் 3 பேர்த்துக்கிட்டையும் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு பற்றி நம்மகிட்டயே கேட்டிருந்துருக்குறான், யாருடா அவன், தெரிஞ்சு கேட்டிருக்கானா தெரியாமல் கேட்டிருக்கானடா அப்படின்ற மாதிரி 3 பேருக்கும் கடுப்பு வருது, டென்ஷன் ஆகுறாங்க. பிகாஸ் தன்னோட ஃப்ரெண்டை பற்றி 3 பேர்த்துக்கிட்டேயும் எவனோ கேட்டிருக்கிறான் அப்படின்னா ஒரு சின்ன கோவம் வரதானே செய்யும். அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் 3 பேரும் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு வந்து காலேஜ் ஓவர் ஆயிடுச்சு. ஒயனும் தான் ஒயன், ஸோ பக்கத்தில் வந்துட்டு அந்த ஒயனோட ஃப்ரெண்டு, ஸோ அந்த கேர்ள், ஸோ அந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ அந்த பொண்ணு சொல்லுது, டேய் 3 பேர் என்னடா உளறிக்கிட்டு வரீங்க, அது எப்படிடா கரெக்டாக உங்கள் 3 பேர்த்துக்கிட்ட மட்டும் அந்த பர்சன் வந்து கேட்டிருப்பாங்க, அந்த பர்சன் யாருன்னாவது தெரியுமாடா உங்களுக்கு அப்படின்றத மட்டும் கேட்குது. யாருன்னே தெரியலடி, பட் வந்துட்டு அவன் சிரிச்சா டிம்பிள் உள்ளடி, அது மட்டும் தெரியும்டி. இப்போ இதெல்லாம் ஒரு இதாடா. சரி, அவன் ஹைட்டாக இருந்தான், தூ தூ அப்படின்ட்டு அந்த பொண்ணு இன்னும் 2 துப்புது. துப்பிட்டு இதெல்லாம் ஒரு இதாடா அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குது. சரி நீ ஏன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டேய் நான் பார்க்கவே இல்லைடா அவனை, என்கிட்ட வந்து எதுவும் கேட்கலடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஸோ இந்த மாதிரி தான் தாட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி தான் வந்துட்டு டாக் போய்கிட்டு இருக்கு. ஸோ போய்கிட்டு இருக்கவும், ஸோ வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு காலேஜோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துருந்துருப்பாங்க. ஸோ வரவும், ஸோ அப்போது ஒரு பிளாக் கார், ஸோ வந்துட்டு அது வருது, வந்து எப்போவும் நிற்கிற அந்த இடத்துல நிற்கிது. ஸோ வந்துட்டு அதுலேருந்து ஒரு பர்சன் இறங்குறாங்க. ஸோ அந்த பர்சன் பிளாக் கோட்டு, பிளாக் ஷூ, பிளாக் கூலிங் கிளாஸ், ஸோ வந்துட்டு பிளாக் கலர் மாஸ்க்கு, ஸோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு இறங்குறாங்க. ஸோ வந்துட்டு இறங்கவும் வந்துட்டு இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, ஜேஹோப், ஜேகே, ஜெமின், ஸோ இவங்க 3 பேருக்கும், டேய் 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 நான் 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 சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி 3 பேரும் நாம்ஜுன், அது நாம்ஜுன் தான். ஸோ நாம்ஜுனை பார்த்து, டேய் இவன் தான்டா அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் கையை காட்டுறாங்க. ஸோ டைரக்ஷனை, ஸோ நாம்ஜுன் பார்த்து, ஸோ அந்த டைரக்ஷனில் கையை காட்டுறாங்க. இவன் தான்டா அப்படின்ற மாதிரி லைனாக சொல்கிறானுங்க அந்த பொண்ணு. ஸோ வந்துட்டு அதாவது ஒயனோட ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ வந்துட்டு யாருடா அப்படின்ட்டு அவள் தேடுறா. பிகாஸ் நாம்ஜுன் வந்து இந்த மூஞ்சி மறைச்சி சும்மா மாஸ்க்கு போட்டிருக்கனால தெரியல. ஸோ வந்துட்டு மாஸ்க்கை கலட்டுறான். ஸோ நாம்ஜூன், ஸோ கூலிங் கிளாஸை ரிமூவ் பண்ணுறான். ஸோ வந்துட்டு ஓ வா இவனா, ஓ அழகா இருக்கான்ல, wow, what a body, what a structure, what a அப்படின்ட்டு சொல்ல வரக்குள்ளாட்டியும் ஒயன் அவளோட இந்த மவுத் வந்து க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் கையில் வாட்டர் பாட்டில் இருந்திருக்கும் ஒயனோட கையில். ஸோ அதை வச்சு தலையில் அடிக்கிறா, அந்த பொண்ணோட அந்த ஃப்ரெண்டோட தலையில் அடிக்கிறா. ஸோ வந்துட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கவும், ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு, டி என்னடி பண்ணுற, வலிக்குதுடி, ஒரு ரசிக்க அடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நாம்ஜூன் ஒய்யன்கிட்ட வரான். ஒயனுக்கு இவன் யார், எங்கேருந்து வரான், என்ன பண்ணுறான், ஏன் நம்மக்கிட்ட வரான் அப்படின்ற பல கன்ஃபியூஷன். ஸோ ஸ்ட்ரைட்டாக நாம்ஜூன் அவன்கிட்ட வரவும், ஸோ வந்துட்டு என்ன இவகிட்ட வரான் அப்படின்றது மாதிரி அந்த 4 பேரும் யோசிச்சுட்டு, ஸோ வந்துட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. தள்ளி நின்றுட்டு இருக்கும்போது, ஸோ அவன் வந்து நாம்ஜூன் தான் சொல்லியிருந்திருப்பான், கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பான் வந்த வேகத்தில். ஸோ அதை கேட்டுட்டு தான் அந்த 4 பேரும் தள்ளி நின்றுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் சொல்கிறான். ஸோ நாம்ஜூன் அவனோட லவ்வை அவ்வளோ க்யூட்டாக அழகாக ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ வந்துட்டு அவன் வரும்போதே ஒரு ரிங்கு, ஸோ அந்த ரிங்
கோல்டு கோல்டில் டைமண்ட், ஸோ அந்த கல் வச்ச ரிங். ஸோ வந்துட்டு அதை வச்சு ஸோ வந்துட்டு ஒரு அழகா இருக்குது அந்த ரிங். ஸோ அந்த ரிங்கை வாங்கிட்டு வந்திருந்திருப்பான். ஸோ அதை வச்சு அந்த இடத்துலையே அந்த காலேஜ் வாசல்லையே என்ட்ரன்ஸ்லையே முட்டி போட்டு வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அம்ஜுன் இப்படி பண்ண அடுத்த நிமிஷத்துலேயே ஒயன் ஷாக்கில் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. அந்த 4 பேருக்கும் வாயை பொழந்தது தான் மூடவே இல்லை. என்னடா நடக்குது இங்கே அப்படின்றது மாதிரி வாயை திறந்துருந்துருப்பாங்க. அப்படியே தான் அந்த 4 பேர் நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஜிமின், டைமண்ட் ரிங்குடா. ஜேஹோப் ஒரு சைடு, டேய் அவ அந்த டைமனுக்காகவே வாங்கிக்கிருவாடா. இது ஜேகே ஒரு சைடு, ஏ அவனோட பாடிக்காகவே அவ வாங்கிக்கிருவாடா. சீ வாயை மூடுங்கடா. அவ அப்படிலாம் கிடையாதுடா. என் பையனை பற்றி எனக்கு தெரியும்டா. அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாயை மூடலை. ஸோ ஒயன் அந்த ரிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிறா. வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ வந்துட்டு நாம்ஜுன் எழுந்திரிச்சு ஸோ வந்துட்டு நாம்ஜுன் ஒயனை வந்துட்டு வேகமாக வந்து ஹக் பண்ணுறான். ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணுறான். இந்த இடையில என்ன நடந்திருந்திருக்கும் அப்படின்னா, நாம்ஜூன் ஸோ வந்துட்டு அவளை பற்றி எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா. ஸோ ஒயன் என்ன எதிர்பார்த்துருந்துருப்பாளோ அதை அப்படியே நாம்ஜூன் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதனால் அதாவது என்ன சொல்லியிருந்திருப்பான்னா, உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன், உன்னோட ஆசைங்களுக்கு வழி விட்டு நிற்பேன், அதே சமயம் கண்டிக்கவும் செய்வேன் அப்படின்றது மாதிரி அதை சொல்லியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஒயனுக்கும் அதுதானே வேணும். அதனால அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு கூடயே என்னோட அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பான். சாரி, நாம்ஜுனோட அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஒயன் நாம்ஜுனை அக்செப்ட் பண்ண அடுத்த செகண்டே ஸோ நாம்ஜுனோட அம்மா அந்த கார்லேருந்து இறங்குறாங்க. இவ்வளோ நேரமாக அவங்க அந்த காரில் தான் உட்காந்துருந்துருப்பாங்க. ஸோ கார்லேருந்து இறங்குறாங்க. ஸோ வந்துட்டு இறங்கி ஸோ அவங்க 2 பேர்த்தோட பக்கத்தில் தான் வராங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் அவங்க ஃபேஸில். ஸோ வந்துட்டு நம்ஜுன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான், திஸ் இஸ் மை மாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ஜுன் இப்படி சொன்ன உடனே ஒயனுக்கு கிடுகிடுன்னு ஆடுது. பிகாஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரியவங்க கிட்டலாம் வந்துட்டு எப்படி நடந்துக்கணும் ஸோ அப்படின்றதெல்லாம் அவளுக்கு தெரியாது. பட் ஸ்டில் அவள் வந்துட்டு நாம்ஜுனோட அம்மா எப்படி எதிர்பார்த்தாங்களோ ஸோ அப்படியே அவள் இருக்கிறான், ஒயன் இருக்கிறான். ஸோ வந்துட்டு எப்படி பேசணுன்றது தெரியாமலேயே ஸோ நாம்ஜுனோட அம்மா கிட்ட அவ்வளோ அழகாக ஒரு ஒரு அழகான ஒரு அன்போட பண்போட ஸோ வந்துட்டு அழகாக வந்துட்டு பேசுகிறா. ஸோ அது எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி அழகாக பேசுகிறா. நாம்ஜுனோட அம்மாவுக்கு ஒயன் அவ்வளோ பிடிச்சி போயிடுது. கடைசியாக என்னம்மா ஸோ வந்துட்டு கடைசியாக மேரேஜ். ஸோ வந்துட்டு என்னோட ஸோ வந்துட்டு அந்த லவ் லைஃப் ஸோ வந்துட்டு அது ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அந்த மேரேஜ் ஸோ அது லவ் லைஃப் ஸோ அது ஹாப்பியாக போயிருந்திருக்கும். ஸோ அந்த மேரேஜ் ஸோ இப்போ அதுவும் முடிஞ்சிருது. ஸோ நாம்ஜூன் ஸோ வந்துட்டு அவ்வளோ 2 பேருமே வந்து இஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க. ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் ஸ்மைலு. ஸோ அது வந்துட்டு அதுவே காட்டி கொடுக்குது அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பினஸாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு இப்படியே தான் யூ மேக் ஹிஸ் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு நாம்ஜூன் இழுத்து ஸோ நல்லா கிஸ் பண்ணுறான், அவ்வளோ பேஷனட்டாக கிஸ் பண்ணுறான். ஸோ இங்கிட்டு ஒயனுக்கு இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்றது மாதிரி தான் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றது மாதிரி தான் ஒயனுக்கு. ஸோ இத்தனை நாள் அவள் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது அவளுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ வந்துட்டு இப்படியே தான். ஸோ ஓகேடா, நான் இதோட முடிச்சுக்கிறேன்.